அனைவருக்கும் வணக்கம். கதிரவேல் தேவராஜ் ஆகிய நான் இலங்கை குடிமகன் என்ற ரீதியிலே என்னுடைய மனைவி உதயகலா தேவராஜ் அவர்கள் தற்போது யாழ்ப்பாண சிறைச்சாலையிலே தன்னுடைய தனக்கு சிறைச்சாலைகளில் இழைக்கப்பட்ட அநீதிகளை தடுத்து நிறுத்த கோரியும் அந்த அநீதிகளின் தாக்கத்தால் ஒரு விரக்தி நிலையில் இருந்தும் அந்த அநீதிகளுக்கு எதிராக போராடும் முகமாக கடந்த 7 நாட்களாக உண்ணாவிரதம் இருப்பதாக அறிந்ததன் நிமித்தம் கணவனாகிய நானும் எனது பிள்ளைகளும் அவரை மீட்டு கொள்ளும்படியாக அவருக்கு உயிராபத்துக்கள் நடக்காதபடி இருக்கும்படியாக உரிய தரப்பினருக்கு தெரியப்படுத்தும் முகமாகவும் இந்த பொதுமக்களிடமிருந்து அதற்குரிய உதவி ஒத்தாசைகளை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் இந்த ஊடக மையத்துக்கு வந்திருக்கிறேன். இதற்கு வந்திருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் எனது வணக்கங்கள். எனது மனைவி உதயகலா தேவராஜ் அவர்கள் கடந்த 2022 பிற்பகுதி காலத்திலே மட்டக்களப்பு மாநகரத்தை மையப்படுத்தி சமூக செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டு வந்தார். அதற்கான ஒத்துழைப்புகள் மிகுதியாக இருந்த காரணத்தினாலும் அவருடைய ஆதரவாளர் அவருடைய நண்பர்கள் கொடுத்த ஆலோசனைகளுக்கு அமைகவும் அவர் அதை ஒரு அரசியல் இயக்கமாக மாற்றி சர்வ மக்கள் கட்சி என்ற பெயரில் அவர் ஒரு அரசியல் கட்சியை ஸ்தாபித்து நடத்தி வந்த நிலையில் அதன் வளர்ச்சியை கண்டு பொறுக்க முடியாத பிரதான அரசியல் கட்சி ஆக்கள் அவர்களை ஜனநாயகத்துக்கு புறம்பான முறையிலே சட்டங்களுக்கு புறம்பான முறையிலே ஒரு இல்லீகலான வழிகளிலே அவரை சீண்டி வந்த நிலையில் ஆனாலும் அவர் தன்னுடைய பொறுமையை காத்து அந்த கட்சியை முன்னேற்றகரமாக நடத்தி வந்தார். அதன் ஒரு வளர்ச்சி போக்காக கடந்த 2023ஆம் ஆண்டு நடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே சர்வ மக்கள் கட்சி சார்பாக மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் வேட்பாளராக களமிறங்கினார். பின்னர் அதற்காக நிறைய வரவேற்பு, நிறைய ஆதரவு அந்த இடத்திலே இருந்தது. அதற்கு மேலதிகமாக பல்வேறு நாட்டு சூழல் காரணமாக அந்த தேர்தல் நடக்கவில்லை. அப்படி இருந்தும் தன்னுடைய அரசியல் செயற்பாடுகளை பிறகு கல்லடியிலே அந்த கட்சி முதலாவது மாநாட்டை நடத்தியிருந்தார். இவ்வளவுத்துக்கும் அவர் அந்த சர்வ மக்கள் கட்சி இந்த ஜாப்பில், அதாவது ஒரு வித்தியாசமான ஒரு புதிய அரசியலை, இதை சுருக்கமாக சொல்ல போனால் தற்போதைய எங்கள் மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களுடைய கொள்கைக்கு ஒப்பான கொள்கை, அன்றைக்கு எல்லோருக்கும் சமத்துவம், எல்லோரும் அரசியலை சுத்தமாக செய்யணும் என்ற அடிப்படையில் எந்த ஒரு தன்னிச்சையாக தானாக பப்ளிசிட்டியை எதிர்பார்க்காமல் இயல்பாகவே மக்கள் ஆதரவு தர வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த காரியங்களை செய்திருந்தார். அதற்கு நிறைய அந்த மாநாட்டிலே ஒரு கிட்டத்தட்ட 20,000 மக்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். அதற்கான ஒழுங்கமைப்பையும் தானே நேர்த்தியாக செய்து முடித்திருந்தார். அப்போ இந்த வெற்றியை பொறுக்க முடியாத அந்த நாட்களிலே இருந்த அரசியல்வாதிகள் நேரடியாக தாக்குதலை நடத்தாமல் அரசியல் பழிவாங்கலுக்கு உட்படுத்தும் முகமாக உதயகலா அவருடைய கணவராகிய என்னையும் எங்களுடைய 4 பிள்ளைகளையும் தாக்குதலுக்குள்ளாக்கினார்கள். தங்களுடைய பினாமி ஃபேஸ்புக் சமூக வலைத்தள ஊடகங்கள் ஊடாகவும் எங்களுடைய தனிப்பட்ட காரியங்களை எடுத்து விளம்பியது நூடாகவும் பல்வேறுபட்ட தொந்தரவுகள், உயிரச்சுறுத்தல்களை விடுத்ததன் விளைவாகவும் எங்களுடைய வாழ்க்கை திசை திரும்பியது. அந்த காலப்பகுதியிலே என்னுடைய மனைவி கொஞ்சம் பொறுமையை இழந்து ஒரு கட்டத்தில் அவங்களோட நேரடியாக வாக்குவாதப்பட வேண்டிய சூழல்களை சில பேர் அறிந்திருப்பீர்கள். அதன் விளைவாக சில வழக்குகளையும் எதிர்கொண்டார். அதன் தொடர்ச்சியாக ஏற்கனவே 2011ஆம் ஆண்டு
எங்கள் மேலே, அதாவது எனது மனைவி மேலே இருந்த ஒரு முறைப்பாட்டின் அடிப்படையிலே அந்த பிடியாணைக்கு அமைவாக இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி அன்று கைது செய்யப்பட்டார். அந்த கைதுக்கு முதல் ஒரு வாரம் என்று நினைக்கிறேன். அதுக்கு முன்னாக இப்படிப்பட்ட அரசியல் பழிவாங்கல் அராஜகங்களுக்கு எதிராக எனது மனைவியார் காத்தான்குடி போலீசாரில் உரிய சட்ட முறைப்படி முறைப்பாடுகளை செய்திருந்தார். அந்த முறைப்பாடுகள் எதுவும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. அதன் தொடர்ச்சியாக 3ஆம் நாள் நினைக்கிறேன் மனைவி கைது செய்யப்பட்டு அந்த வழக்குக்காக சிறையில் அடைக்கப்படுகிறார். அந்த வழக்கிலே எனது பெயரும் உள்ளடக்கப்பட்டிருந்தது. ஆனால் நான் கைது செய்யப்படவில்லை. அதை நான் இப்பொழுது புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அரசியல் பழிவாங்கலின் நிமித்தமாக எனது மனைவியே குறிவைக்கப்பட்டிருந்தார். எனினும் அந்த இங்கே உள்ள சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு நாங்கள் வழக்குகளை எதிர்கொள்ள நாங்கள் உறுதி எடுத்துக்கொண்டு அந்த வழக்கில் எனது பெயரும் உள்ளடக்கப்பட்டிருந்ததன் விளைவாக நானும் அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு தன்னிச்சையாக நான் சுயமாக ஆஜரானேன். அதன் அடிப்படையில் அவர்கள் என்னை விளக்கமறியலில் வைத்தார்கள். இந்த காரியங்களை நாங்கள் வழக்குகளை சட்ட ரீதியாக எதிர்கொண்டிருக்கிற நிலையிலே இந்த அரசியல் பழிவாங்கல் நிகழ்ச்சி நிரலுக்கூடாக அந்த நபர்கள் வந்து, அதாவது சிறைத்துறையிலையும் இருக்கிற அதாவது இல்லீகல் முறைமைகளை பயன்படுத்தி அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓட்டைகளை பயன்படுத்தி தங்களுக்கு சாதகமான அதிகாரிகளை அல்லது ஊழியர்களை மிஸ்யூஸ் பண்ணி எனது மனைவி மேலே தகாத துஷ்பிரயோகங்களை, அதாவது சிறைத்துறை நடைமுறைகளுக்கு ஒவ்வாத முறையிலே பல காரியங்களை செய்து வந்தார்கள். அவ்வாறு இருப்பினும் எனது மனைவி அவற்றையெல்லாம் சகித்து தன்னுடைய வழக்குகளை முடித்து வெளியில் வரணும் என்ற குறிக்கோள்களுடன் அதை சகித்து போன நிலையிலே இந்த பழிவாங்கலின் உச்சக்கட்டமாக கடந்த 7ஆம் மாதம் நினைக்கிறேன், 7ஆம் மாதம் மட்டக்களப்பு சிறைச்சாலையிலே எனது மனைவி சிறைச்சாலைக்குள் உள்ளே சிறைச்சாலை அதிகாரிகளால் இந்த சிறைச்சாலை உடுப்பை ஆக்களுக்கு முன்னால் கலட்ட வச்சு மானபங்கப்படுத்தப்பட்டார். ஆனாலும் கடவுள் சித்தமாக அந்த வேளையிலே 6 மாதம் விளக்கமறியலில் இருந்த நான் பிணையில் விடுவிக்கப்பட்டு எனது மனைவியை பார்க்க சென்ற போது இந்த காரியம் அதுக்கு முதல் 2 நாளுக்கு முதல் நடந்திருக்கு. அப்போ நான் பார்க்க போன போது இந்த காரியத்தை நான் அழுது, எனக்கு இது ஒரு புது அனுபவம். அப்போ உடனடியாகவே நாங்கள் இந்த நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்க கடப்பாடு இருக்கிறபடியால் நான் உடனடியாகவே அந்த சிறை அத்தியட்சரை தொடர்பு கொண்டு கேட்டபோது சாதாரண வளமையாக சொல்கிற மாதிரி, எல்லாரும் சொல்கிற மாதிரி அவர் ஒரு மிரட்டல் பாணியில் பல கதைகளை சொல்லி என்னை மிரட்டினார். நான் இருந்தும் என்னுடைய மனைவியை மீட்டு கொள்ளும்படியாக அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு மனைவியை ஆட்டுப்படுத்தி, இல்லையம்மா இதை விடுங்க பார்ப்போம், வெளியில் வந்து பார்க்கலாம் என்று சொல்லி அப்படி பல முயற்சிகளை எடுத்த போதும் அது கைகூடாத வரையில் அவங்க ஒரு விரக்தி நிலைக்கு போய் ஒரு 23 நாட்கள் தொடர்ச்சியாக தனக்கு நீதி கோரி உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையிலே நான் உடனடியாகவே சட்டங்களுக்கு உட்பட்டு மட்டக்களப்பு மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலே முறைப்பாடு செய்திருந்தேன். அவர்கள் தங்களுடைய இதன்படி ஒரு ஸ்லோ மோஷனில் வெறுமனை வாக்குமூலங்களை பதிவு செய்ததோடு விட்டுவிட்டார்கள். அப்போ இதன் தொடர்ச்சியாக நான் அடுத்த கட்டமாக மட்டக்களப்பு மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலே கொடுக்கப்பட்ட முறைப்பாடு, அதன் தொடர்ச்சியாக இதில் ஒரு நல்ல சாதகமான விளைவுகள் இல்லாத பட்சத்தில் நான் மேதகு ஜனாதிபதி அவர்களுக்கு முறைப்படியாக ஒரு காரியங்களை விளங்க வைத்து எனது மனைவியை மீட்டுக்கொள்ளும்படியாக விசாரணை என்பதற்கு அப்பால் முதற்கட்டம் அவங்க ஒரு விரக்தி போக்கில் போய் தன்னுடைய நீதிக்காக நீதி கோரி 23 நாட்கள் தொடர்ச்சியாக உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டிருந்தாங்க. அதில் முதல் 3 நாட்கள் வந்து அந்த உடுப்பில்லாமல் அந்த நிலையில் தான் சிறைச்சாலையில் இருந்து ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ இதுக்கு பரிகாரமாக நான் என்ன செய்யலாம்ன்றதன் அடிப்படையில் ஜனாதிபதிக்கு ஒரு விரிவான லெட்டரை அனுப்பியிருந்தேன்.
அப்போ அந்த நிலையிலே அவங்க பதில் கிடைக்க லேட் ஆகிற நிலையில் அவங்க தொடர்ச்சியாக 23 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் ஜனாதிபதியிடமிருந்து எனக்கு ஒரு பதில் கிடைத்தது, இதை நாங்கள் பரிசீலிப்பதாக. அதே நேரம் சிறைச்சாலைக்குள்ளும் எனது மனைவியிடம் அதிகாரிகள் பேசியிருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அதனை பயன்படுத்தி எனது மனைவி அதை கைவிட்டார். உண்ணாவிரதத்தை கைவிட்டு தொடர்ந்து தனது வழக்கு காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார். அப்படி ஈடுபட்டு கொண்டிருந்த காலப்பகுதியிலே தேசத்திலே அரசியல் மாற்றங்கள், தலைமைத்துவ மாற்றங்கள் நடந்தது. அதே நேரம் நாங்களும் எங்களுடைய வழக்குகளை முடித்து நாங்களும் சாதாரண இலங்கை குடிமக்களாக வாழ முயற்சித்து கொண்டிருந்தோம். ஆனாலும் அந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் மிச்ச சொச்சங்கள் மலைவிட்டு துவானம் போகலை என்ற மாதிரி அந்த தொந்தரவுகள் என் மனைவி மேலே தொடர்ந்து கொண்டிருந்தது. பிழையான பொய்கேஸுகளை மட்டக்களப்பு மாநகரத்திலே மட்டக்களப்பை பேஸ் பண்ணி போட்டார்கள். அந்த கேஸுகளை எதிர்கொண்டு முறியடித்து விடுதலை அடைந்தாங்க என்ற மனைவி. அப்போ அப்படியாக தொடர்ந்து டார்ச்சர் இருக்கிற நேரம் இந்த சிறைகளிலே இருக்கிற நிலைமை, அதாவது சிறைக்குள்ளாக தொடர்ந்தும் இந்த கேஸில் அவங்க தொடர்ந்தும் என்ன சிறைக்குள்ளே இருக்க பல்வேறுபட்ட இல்லீகல், அதாவது நடைமுறைகளுக்கு புறம்பான முறையில் தங்களோட அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணி அல்லது பிழையான ஓட்டைகளை பயன்படுத்தி இந்த மனைவியோட கூட இருக்க இன்மேட்ஸை கலவரப்படுத்தி அவங்க மேலே பொய்யான குற்றச்சாட்டுகளை இதன்றது அடிதடிக்கு போகிறது, கேவலப்படுத்துறது, அப்படியான சொல்ல முடியாத பல காரியங்களை இவர்கள் செய்தார்கள். இதன் உச்சக்கட்டமாக இப்போ இதில் நான் யாரையும் குறித்து சொல்ல விரும்பவில்லை. யார் யார் அதை செய்தார்களோ அவர்களுக்குரிய உரிய மேலதிகாரிகள் அதை கவனத்தில் எடுக்கும்படியாக வேண்டுகிறேன். இந்த உச்சக்கட்டமாக ஒரு முறை யாழ்ப்பாண சிறைச்சாலையில் அவங்க கூடுமான அளவு தன்னைத்தானே சகிச்சு கொண்டு தான் போனாங்க. இந்த பல்லுக்கொதி அதுக்கு கடந்த அக்டோபர் மாதம் யாழ்ப்பாண பல பெரிய தரங்கள் மட்டியில் யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி கொண்டு போயிருந்தாங்க. அந்த நேரம் பல்லு புடுங்க வலிக்கிட்டேக்க அவங்களுக்கு ஃபிக்ஸ் வளமையாக வாரது என்று சொல்லதால் உடனே புடுங்கலை. அப்போ டாக்டர் அட்வைஸ் பண்ணி விட்டால் ஃபிக்ஸுக்குரிய டாக்டரை பார்க்கணும்னு சொல்லி, அப்போ அதுக்கு பார்க்கணும்னு சொல்லி அப்போ அதை கூட்டிகிட்டு போயிட்டாங்க திருப்பி சிறைக்கு. அதுக்கு பிறகு இந்த வரையும் அந்த நடவடிக்கை எடுக்கப்படையில்லை. ஹாஸ்பிட்டல் அந்த அலுவல் பார்க்க உதவி செய்யலை. அது தொடர்பாக நான் பல அதிகாரிகளை தனிப்பட்ட முறையிலையும் ஆஃபிஷியலாகவும் காய்ச்சிருக்கிறேன். அதை கவனம் எடுக்கலை. அவை ஏன் இதை செய்யலைன்றதுக்கு இப்போ எங்களால் அதை சொல்ல முடியலை. ஆனால் அதுக்கு நாங்கள் இது தான் காரணமாக, அரசியல் பழிவாங்கல் தான் காரணமாக இருக்குமென்று சந்தேகம். உள்ளுக்கு என்ன நடக்குதுன்னு வெளியில் தெரியாதபடி மிரட்டி எல்லோரும் பயப்படுற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரையும் வச்சிருக்கிறாங்க. அது நிமித்தமாக அதில் ஒரு கொலை முயற்சி நடக்குது. அதுக்கு பிறகு தொடர்ந்து இங்கே திருப்பி யாழ்ப்பாணத்துக்கு வந்தோடனே யாழ்ப்பாணத்தில் பல்வேறுபட்ட அதாவது உள்ளான டார்ச்சர்கள் நடந்திருக்கு. நானும் சிறையில் இந்த யாழ்ப்பாண சிறையில் 6 மாதம் பிறகு ஒரு 10 நாள் இருந்தபடியாக சிறைக்கு நடக்கிற விடயங்களை குறித்து தெளிவான ஒரு பார்வை எனக்கு இருக்குது. ஆனாலும் என்னால் அதை சகிச்சு போகிறன்றதுக்காண்டி எனது மனைவி சகிச்சு போவாங்களா என்பது அது அவங்களுடைய தனிப்பட்ட விடயம். இப்போ நான் இந்த கடந்த ஒரு 7 நாட்களாக நானும் சிறையில் வைக்கப்பட்டேன். அதே வழக்கு தொடர்பாக அந்த காலத்தில் எனது மனைவிக்கு நடந்த அசௌகரியங்களின் நிலைமை காரணமாக அவங்க 7 நாட்களாக தனக்கு நீதி கோரியும் இந்த விடயத்தை வந்திருக்கிற புதிய மேன்மேதகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு தெரியப்படுத்தும் முகமாகவும் அவரிடமிருந்து சாதகமான பதில்கள் மாற்றங்கள் ஏற்படும் என்ற எண்ணத்திலும் உண்ணாவிரதம் இருப்பதாக நான் அறிந்தேன். அதன் விளைவாக ஏற்கனவே நானும் ஜெயிலில் இருந்தபடியாக பீதாரஞ்ச என்ற மகன் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு யாழ்ப்பாண அலுவலகத்தில் முறைப்பாடு செய்திருந்தாங்க. அப்போ அவங்க பார்க்க போய்க்க அவங்களுக்கு விசிட்டுக்கு உரிய முறைப்படி அவங்களுக்கு அந்த தகுதி இருந்தும் அவங்க சிறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க வைஃப் பார்க்க விரும்புகிறாங்க இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறது அப்படி ஏற்றுக்கொண்டு அவங்க
அவங்க வந்துட்டாங்க. பிறகு உள்ளுக்கு இருந்து வைஃப் கோல் எடுத்து, அதாவது 5 நிமிஷம் 15 நாளுக்கு ஒரு கதைக்க கொடுப்பாங்க. அந்த நடைமுறையை பயன்படுத்தி வைஃப் மகனுக்கு கோல் எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்படி நான் சொல்லலை, நீங்கள் பார்க்க வாங்க, இவ்வளோ விஷயம் நடக்குது, பார்க்க வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தான் ஒரு விழிப்புணர்வு அடைந்து வந்து போய் மனித உரிமைகள் ஆணைக்குள்ள முறைப்பாடு கொடுக்க, அப்போ அவங்க போய் உள்ளுக்கு விசிட் பண்ணி பார்த்தது உடனே அடுத்த நாள் விசிட்டுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அப்போ இது சாதாரணமாக எல்லாரோடையும் புரிந்து கொள்ளக்கூடியது. அப்போ நடைமுறை இருக்குது. இவங்க இப்படியான அராஜகம், அதாவது தவிர்ப்புகள், அதாவது அவங்களோட இதுக்காக மிஸ்யூஸ் பண்ணி இவங்களை ஏதோ ஒரு வழியில் அதாவது இல்லாமல் பண்ணணும்ன்றதை நான் சந்தேகிக்கிறேன். அப்போ அதுக்கு அடுத்த கட்டமாக நான் இந்த விடயங்கள் தொடர்பாக வந்து தற்போதைய ஜனாதிபதி மேதகு அனுரகுமார திசுநாயக்க அவர்களுக்கு மீண்டுமாக நான் ஒரு கடிதம் மூலம் இதை தெரியப்படுத்தி இருக்கிறேன். இந்திய நாட்டிலே அதை கடிதத்தை அனுப்பியிருக்கிறேன் முழுமையான விவரங்களோடு. ஆனால் இப்போ வரையும் எனக்கு நான் கடைசியாக கோர்ட்ஸில் என்னுடைய மனைவியை பார்த்ததுக்கு பிறகு நான் பார்க்கல என்ன நிலைமை எது என்று எனக்கு தெரியாது. நான் இந்த என்னுடைய வாழ்க்கையில் இது முதலாவது நாள் நான் இந்த ஊடகத்தை அணுகிறது. அதாவது என்னுடைய தனிப்பட்ட காரியத்துக்காக அல்லது ஒருவேளை இதை பொது காரியம்னு சொல்லலாமே என்றால், நான் அறிஞ்ச வரையில் இந்த ஆண்டில் யாழ்ப்பாண சிறைச்சாலையில் கிட்டத்தட்ட 6000 சிறை கைதிகள் உள்ளுக்கு வந்து வெளியேறி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவரேஜாக 1000 பேர் வந்து உள்ளுக்கு இருக்கிறாங்க. இந்த 6000 பேர் சாதாரணமாக யாழ்ப்பாண சிறைச்சாலையில் மட்டும். அப்போ இலங்கை திருநாட்டில் எத்தனை பேர் இருப்பாங்களன்றதை நாங்கள் ஓரளவுக்கு தோராயமாக கண்டுகொள்ளலாம். இவர்களை அனுபவிக்கிற கொடுமைகள், அதாவது அன்கம்ஃபர்டபுள், எல்லாமே சட்டத்துக்கு முரணான காரியம். இதுகளெல்லாம் நீண்ட காலமாக ஊன்றி, அதாவது காலாகாலமாக காலம் தொட்டு நடக்கிற ஜனநாயக விரோத, சட்ட விரோத, மனித விரோத செயற்பாடுகள். ஓகே, இவற்றையெல்லாம் வெளிக்கொண்டு வராததுக்கு காரணம் நிறைய சிறைவாசிகள் உள்ளுக்கு இருந்து வந்தவங்க தான் நிறைய கதை சொல்லுவாங்க. வைஃபோடு இருந்தவங்க, இப்படி நடந்துச்சு அக்காவுக்கு, இப்படி தங்களுக்கு நடந்துச்சு, ஆனால் பயமாக இருக்குது, இவங்க விட்டுறாங்க, அவங்க விட்டுறாங்க. ஆனால் இதை நான் தனிப்பட்ட முறையில் பேர் சொல்லி குறிப்பிட முடியாது. அது தங்களுக்கு தெரிந்த விடயம். என்னுடையதும் எனது பிள்ளைகளுடைய மனைவியுடைய பாதுகாப்பு காரியங்கள் இருக்கு. தற்சமயம்தான் அரசாங்க லெவலில் மாற்றங்கள் உருவாகி இருக்கு. ஆனால் அடிமட்ட லெவலில் மாற்றங்கள் உருவாக வேண்டும். ஆனால் இப்பொழுது அதாவது உருவாகி கொண்டிருக்கு. இப்போ இந்த காரியத்தை இந்த ஊடகத்துக்கு கொண்டு வந்த முதலாவது நோக்கம், எங்களுக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறாங்க. நாங்களும் ஏதோ ஒரு விதத்திலே இந்த யுத்த கால பகுதியில் பல்வேறு காரணிகளால் பாதிக்கப்பட்டு கடந்த 16 வருடங்களுக்கு மேலாக ஒரு இலங்கை குடிமக்கள் என்ற வகையில் மிகவும் பாதிக்கப்பட்டு மீண்டுமாய் கடவுளின் உதவியோட நல்ல பக்குவம் உள்ள மனிதர்களின் உதவியோடு மீண்டு எங்களோட வாழ்க்கையை தொடர ஆரம்பிச்சிருக்கிறோம். அதால் அவங்களோட உயிருக்கு ஏதாவது நடந்தால் பிறகு நான் இப்படி ஒரு காரியத்தை சொல்லி சும்மா நாள் சுப்பேற்றுறதால இந்த பிரயோஜனம் இல்லை என்ற அடிப்படையில் அதுக்கு முன்னேற்பாடாக அவங்கள மீட்டுக்கொள்ளும்படியாக இந்த ஊடக நண்பர்களிடம் உதவி கோரியும், இந்த அதிகாரிகளுக்கு உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கும்படியாக இந்த செய்தி போச்சேரணும் என்றது கோரியும், அதற்கும் மேலாக எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் குமார திசுநாயக்க அவர்கள் எனது மனைவியினுடைய காரியத்தை கரிசனை கொண்டு கேட்பதோடு கூட அதன் நிமித்தமாக இந்த சிறைகளிலே, இலங்கை சிறைச்சாலைகளிலே நடக்கிற காரியங்களை மறுசீரமைப்பு செய்யும்படியாகவும் இந்த இடத்திலே நான் தயவாக வேண்டுகோள் விடுக்கிறேன். அரசியல் ரீதியான பழிவாங்கல் உட்படுவதாக சொன்னபோது நீங்கள் அவருடைய பெயர்களை குறிப்பிடவில்லை. ஏற்கனவே ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக பகிரங்கமாகவே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிற நிலையில் ஓகே, பின்னணி என்ன? தனிப்பட்ட முறையிலே நான் சொல்வதானால் எனது அறிவுக்கும் எனது அனுபவங்களுக்கும் தெரிந்த முறையிலே நான் கருத்து கூறுவதாக இருந்தால், எனது மனைவி, நான் கணவன் என்ற அடிப்படையில் இல்லாமல் எனது மனைவி ஒரு சக இலங்கை குடிமகள் என்ற ரீதியிலே அவங்களுடைய உற்சாகமும் ஆர்வமும் வந்து இலங்கை திருநாட்டிலே எல்லா மக்களும்
சமமாக, அதாவது சோசலிசமாக எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும் என்கிற, நான் இது நேரங்கிறது சுருக்கமாக சொல்கிறேன். அது இந்த கோட்பாடு அவங்க தன்னோட கட்சிக்கான பாடல் இல்லை, ஒரு விஜயகாந்த் பாடல் என்று நினைக்கிறேன். எனக்கு சினிமாவில் ஆர்வம் இல்லை. அந்த பாடலூடாக அவங்க சும்மா ஒரு வீடியோ கிளிப் மாதிரி வெளியிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், தண்டை என்ன முயற்சி எடுத்தோ எல்லாரும் எல்லாம் சமமாக, ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லை, சாதி மத பேதம் எதுவும் இல்லாமல் இருக்கணும் என்ற ஒரு உற்சாக மனப்பான்மை, தூய அரசியல். அதாவது அவங்க சொல்லுவாங்க, வாக்கு போர் அந்த அரசியல் கட்சியில் நான் குடும்ப அரசியல் வேண்டாம் என்று வேண்டாம், எனக்கும் ஈடுபாடு இல்லை, நானும் பிள்ளைகளும் போகிறதில்லை, ஆனால் ஒரு மனைவி என்ற ரீதியில் சில காரியங்களை நாங்கள் ஒப்சர்வ் பண்ணுவோம். அப்போ அந்த ஒப்சர்வ் பண்ணினது அடிப்படையில் நான் மனைவி என்று சொல்லலை, அவங்க ஒரு கட்சி தலைவிய என்ற ரீதியில் நான் இந்த பார்வை எப்படி இருக்குன்னா அவங்க சொல்லுவாங்க, வாக்கு போகிறது மக்களின் உரிமை, அவங்களோட கொள்கையை வறுமை இல்லாத நாட்டை, வறுமை இல்லை, ஒரு நிமிஷம், வறுமை ஏற்ற நாடு தேசம், வறுமை இல்லாத நாடு அவங்களோட மோட்டோ. சர்வ மக்கள் கட்சியினுடைய மோட்டோ வறுமை இல்லாத நாடு. அதுக்கு அவங்க என்ன உள்ளார்ந்த ரீதியாக சொல்கிறாங்கன்னா, ஒரு மனிதன் பசியாறினால் தான் தெளிந்த தீர்மானங்களை எடுக்க முடியும். அப்போ பசியாறினால் தான் தெளிந்த தீர்மானம். அப்போ முதல் பசியாக ஆட்டுவோம். அவங்க அரசியலில் சரியான தலைவர்களை தெரிவு செய்யட்டும், அது அவங்களோட உரிமை. தான் செய்ய வேண்டியது தான் செய்வேன். அப்போ பப்ளிசிட்டி தனக்கு தேவையில்லை, இயல்பாகவே விரும்பினா மக்கள் போடுவாங்க. அப்போ இந்த அரசியல் கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாத பழைய அரசியல் கட்சிகள், இந்த தலைவர் தான் இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியை உண்டு பண்ணினதா நான் சந்தேகிக்கிறேன். அதிலும் குறிப்பாக ஒரு காரியத்தை குறித்து சந்தேகிக்கிறேன். ஒரு தடவை முன்னாள் பிரதி அமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சந்திரகாந்தன் அவர்களை எனது மனைவி ஒரு கோவப்பட்டு அவருடைய அந்த பினாமி அக்கவுண்ட் சந்துரு என்பவர் எங்களை பற்றி கொச்சப்படுத்தி நியூஸ் போட்டது தொடர்பாக நேரடியாக தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் ஆமாம் அதுதான் தண்டை அக்கவுண்ட் தான் என்று சொல்கிற வீடியோவை அவரே வெளியிட்டு அதை வைரலாக்கி ஊடக நண்பர் மக்களுக்கு தெரியப்படுத்தியதன் விளைவாக நான் அதனூடாக அறிஞ்சு கொண்டேன் அவர் தான் இந்த பழிவாங்கலை செய்கிறதாக என்னுடைய கருத்து. ஆனாலும் அது தொடர்பாக விசாரிக்க வேண்டிய கடப்பாடு இலங்கை இந்த சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்ட அதிகாரிகளுக்கு இருக்கிறது. அது தொடர்பாகத்தான் எனது மனைவியும் காத்தான்குடி போலீஸில் முறைப்பாடு போட்டிருந்தார், ஜனாதிபதி செயலகத்தில் முறைப்பாடு போட்டிருந்தார். ஜனாதிபதி செயலகத்தில் போட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் அந்த ஆரம்ப 2024-2023 பிற்பகுதி ஆரம்ப காலத்தில் பர்டிகுலோ சர்வ மக்கள் கட்சி அலுவலகத்துக்கும் நாங்கள் தங்கியிருந்த வீட்டுக்கும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. அது இன்று வரையும் தொடர்ந்து கொண்டு இப்போ இருக்கா தெரியல. அந்த பாதுகாப்பு உரிய முறை சட்ட ரீதியாக போடப்பட்டிருந்தது. அப்போ அதைத்தான் நான் சந்தேகிக்க முடியுமே தவிர இதை ஆராய்ஞ்சு அறிய வேண்டிய கடப்பாடு இலங்கை அரசாங்கத்திற்கு. அதைத்தான் நான் 7ஆம் மாதம் ஜனாதிபதிக்கு லெட்டர்லையும் தெரியப்பட்டிருக்கின்றன. இதுக்குரிய மோட்டிவ் என்னன்றதை நீங்கள் விசாரித்து இதன்ற மூலமாக தான் இந்த டார்ச்சர்லேருந்து எங்களோட குடும்பத்தை இந்த மனைவியை விடுவிக்கலாம் என்று.